நான் எந்த ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மிஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டு இன்புட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷர்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட் வந்து பண்ண கொடுத்துருக்க மாட்டேன். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொட்டு ஒரு நேனஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் கம்பேரிசன் கொடுத்துட்டு கீழே அமௌண்ட்ஸில் போய்ட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிக்கு தவிர நீங்கள் லைட்டாக ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிக்கு தவிர நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலையில் எஸ் பண்ணி இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஎன்ஜின் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே ஷூட் பண்ண இந்த பிக் வந்து நேனஸில் கன்வெர்ட் ஆகும். இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கணும். இதே சேம் மெத்தடில் உங்கள்கிட்ட இருக்கிற பிக் எல்லாமே இதே மெத்தடில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பேக் போய்ட்டு இம்போர்ட் பண்ண ப்ரிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அப்படியே கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும்னு பார்த்தலாம். ரொம்ப விஷயம் ஜஸ்ட்டு அந்த ஆரஞ்சு கலர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கூட ஸ்டார் விட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே காலில் ப்ரெஸ்ஸாக கொடுக்குறேன், கரெக்டாக அந்த பிக் ஆட் ஆயிடும். ஸோ இதே சேம் பிக்கை மேலே ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தடில் சேம் பிக்கே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தான் நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோகம். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணி பார்த்துலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரே கலர் லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர் கொட்டு ஸ்டார் விட்டு நீங்கள் பிக்கே மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் இந்த க்ரீன் கலர்லேயுமே நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சா நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ண 2 கேஃபாக இருக்கும். ஸோ இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணால் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 பிக் ஆட் பண்ணங்களா. ஸோ இந்த 2 பிக்கு லேயர் தான் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிக்குக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட்டு அந்த பிக்கு லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு கரெக்டாக அந்த கேஃபாக இருக்கிற இடத்துல ஸ்டார்டிக் வந்துட்டு அந்த பாஸையும் கொடுத்து இப்போ பேஸ்ட் ஸ்டைல்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அந்த பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கலர் ஃபில் போட்டு ஸ்டார் கொண்டு இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க வேறு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சா. ஸோ இதுக்கு முன்னாடி செகண்ட் பிக் இருக்கா. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தட் ஜஸ்ட் பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்து ஸோ அங்கே காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் லேயர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதையும் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ கம்மியாக இருக்குது, அதனால அந்த பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் டைம் மேக்கத்துமே எக்ஸ்டெண்ட். இப்போ இது நீங்கள் வந்து பண்ணாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் பிக்கை மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகேவா. ஸோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஆடு மூவ் பண்ணால் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஆகும். இதில் நாம் எப்படி எடிட் பண்ணி பார்த்துலாம். ஸோ அதுக்கு நான் மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு குரூப்பை நான் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ ப்ளஸ் கொட்டு மீடியோ கொட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தினாக்கா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே நீங்கள் கொண்டு வந்துக்கும். ஸோ இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மோட்ஸில் போயிட்டு இதை லைட்டாக வந்து 15 கீழே மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் வந்து பார்த்தினாக்கா டிஸ்ட்ராக்ஷன் வேபில் கீழே மூவ் பண்ணினா டேல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு சேடை செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் போய்க்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை நான் செலக்ட் போயிட்டு இந்த பாஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த குரூப் இடத்துக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு பிக் ஆட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ அவங்க காப்பி பண்ண பிக்கை இந்த பாஸையும் கொடுத்து பேஸ்லேயே கொடுத்துக்கணும். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நான் வந்து பண்ணாக்க எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு குரூப்லேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து படம் இங்கேயும் பிக் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட் இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பில்லில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சா. ஓகே நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டியாக தான் இருக்கும். ஸோ இதை நாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம் இப்போ நாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுங்களா. ஸோ இந்த 4 லேயர் நெக்ஸ்ட் இந்த குரூப்பு ஸோ இந்த லேயரை தான் நாம் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு குயிக்காக பார்த்துலாமா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 4 லேயருமே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஒன் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கினாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒன் பண்ணா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்து ஒன் பண்ணா நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ண பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே நீங்கள் கொண்டு வந்து வச்சுக்கும். ஸோ கம்மியாக எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பிக்கும் நம்ம அப்படியே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் புக் மாதிரி வரைக்கும் நாம் இந்த ஸ்பீட் கொடுத்து எஸ்டேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அந்த 4 லேயருமே நீங்கள் பிக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃப்ரெண்ட் கூட ஸ்டாரை கொடுத்து ஜஸ்ட் வேறு பக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கோம். ஓகே ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இருக்கிற பிக்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே பேக் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 4 லேயருக்கு பாருங்கள், 3 குரூப்பு அதுக்கு மேலே ஒரு லேயர், இது 4த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துக்கணும். ஜஸ்ட் நாங்கள் காப்பி பண்ணி இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதே நாம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்குக்கு மேலே ஒன் பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே அட்டாச்சு. நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால எப்படி கம்ப்ரெஸ் பண்ணி பார்த்துலவா. ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்து இருக்கிற அந்த 3 குரூப்புக்கும் பண்ணிக்கலாம். ஓகே முடிஞ்சு. இப்போ நாம் இதில் எப்படி பிக்கு சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துலாமா. ஸோ அதுக்கு அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் ஃப்ரெண்ட் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து உங்கள்கிட்ட வேறு பிக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ப்ளஸ் எங்க கொடுத்துங்க. ஸோ ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு வாட்ஸ்அப் போய்ட்டு நான் ஃபேஸ் தெரியும் மாதிரி வந்து பண்ண இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்லேயர் கொடுத்துட்டு ஸோ இப்போ செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை கிளிக் போய்ட்டு எடு குரூப் போய்ட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ்டலுக்கு ஏறுமா இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான ஆஃப் இருக்கான்னு பாருங்கள். அது ஆஃப் இல்லைன்னா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஸோ அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நெக்ஸ்ட் அதே சேம் மெத்தடில் கீழே இருக்கிற பிக்குக்கும் நாம் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ முடிச்சா அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ இப்போ ஆட் ஆயிருக்கான்னு பார்த்துலாமா. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்துமே ஆட் ஆச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் மூவ் போயிட்டு இந்த மேலே ஒரு 4 லேயருக்கு பாருங்கள். ஸோ அந்த 4த்தையும் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அது லாஸ்ட் ஏறிக்கும் நெக்ஸ்ட் ஏறும். ஸோ இப்போ நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷூட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.